வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோம்னா, ஒரு தவளை வாயன் இருக்கிறாங்க. ஒரு தவளை வாயன் தரித்திர வாய சாத்தான் வலைதளத்தில். அது யார் தெரியுங்களா? அந்த சக்திவேல். அந்த சக்திவேல் பற்றி எதனால் இப்போ பேச போகிறேன்னா, நான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு உங்களுக்கு நான் போடுறேன். மக்கள் பழப்புன்னு ஒரு சேனலு. அவங்க நேராக நம்ம இளவரசனோட அம்மா வீட்டுக்கு வர்றாங்க. அவங்க அம்மா மக்கள் பழப்பு சேனலுங்கிற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இந்த தவளவாயை நம்ம கலைமதி சிஸ்டர் பார்த்து, சிஸ்டர் நீங்கள் ஏன் ஊமாண்டி மாதிரி இருக்கிறீங்க என்ன கேட்டிருக்குறாங்க. சிஸ்டர் ஏன் நீங்கள் ஊமாண்டி மாதிரி இருக்கிறீங்க, ஒரு பெண்ணை பார்த்து கேட்குற கேள்வி வருங்க. அப்புறம் சிஸ்டர் ஏன் நீங்கள் விளக்கெண்ண மாதிரி உட்காந்துக்கிறீங்க, நீங்கள் முறைக்கிறது விளக்கெண்ணெய் பூசிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது மூஞ்சியில், யாரை சொல்லியிருக்குறா? இப்போ மானே தேனே சொல்லிகிட்டு இருக்கிற கலைமதி சிஸ்டரை சொல்கிறா. இதுலேருந்து இந்த தவளவாயனை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னா, இவனை எப்படி வேணால் மாற்றி பேசுவா இந்த தவளவாயை. எதனால் நான் சொல்கிறேன்னா, இந்த தவளவாயனை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா என்னோடய சேனலில் போய் பாருங்கள். எத்தனை கமெண்ட் பண்ணியிருப்பா, 1 2 இல்லை, வளவளவான்னு 10 கமெண்ட் பண்ணுவான். கண்ட சப்ஸ்கிரைபர் கேட்குற கேள்விக்கெல்லாம் இந்த தவளவாயை பதிலளிச்சிருப்பான். அதுதான் இந்த தவளவாயனுக்கு. இது புதுசெல்லாம் கிடையாது. இந்த தவளவாயை எப்போ வேணால் மாற்றி பேசுவாள், எப்படி வேணால் மாற்றி பேசுவாள். அன்னைக்கு விளக்கெண்ண மாதிரி இருக்குதுன்னு சொல்லி போட்டு, இன்றைக்கி சிஸ்டர் வைரமங்க, வீரமங்க, இரும்பு பெண்மணி, இந்த மாதிரி சொல்லக்கூடிய இந்த தவளவாயனை பற்றி நல்லா தெரிஞ்சுக்குங்க. இந்த தவளவாயனை பொறுத்தளவுக்கு என்னென்னா, பெண்கள் சேனல் எங்கெங்கே இருக்குதோ அங்கங்கே போய் ரசிக்கிறதா இந்த தவளவாயனுக்கு கைவந்த கலை. இதுலேருந்து இவனை பற்றி என்ன புரிஞ்சுக்கன்னா, பெண் பித்தருங்கிறது நல்லாவே வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துருச்சு. ஆண்கள் சேனலில் இந்த தவளவாயை எந்த இடத்துலையுமே நீங்கள் பார்க்க முடியாது. அப்புறம் பெண்கள் சேனலில் இந்த தவளவாயினா நீங்கள் பார்க்கலாம். உதாரணத்துக்கு ராபர்ட் மீனான்னு ஒரு சேனல் இருக்குது. இந்த தவளவாயினை இப்போ அங்கே பார்க்க முடியாது. அவங்க விரட்டி விட்டாங்களா என்னன்னு தெரியல. அவங்கள ரசிச்சுட்டு இந்த பக்கம் வந்துருக்குறாங்க. இந்த தவளவாயனுக்கு ஒரு நாலேஜெல்லாம் கிடையாதுங்க, ஒரு நாகரிகம் கிடையாது. ஏன்னா அடுத்த சேனலில் போய் என்னை பற்றி கமெண்ட் பண்ணுவாள். ஒரு மூட்டை சம்பா அரிசி வாங்கி கொடுக்குற அப்படின்னு. சோத்துக்கு வழி இல்லாதவனுக்கு போய் வாங்கி கொடுறா சக்திவேல் என்கிற தவளவாயா. எனக்கெல்லாம் தேவையில்லை, உனக்கு வேணால் நான் இன்டர்நேஷ்னல் ஹோட்டலில் ஒரு கப்பு பிரியாணி வாங்கி தரேன், எப்போ வரேன்னு சொல்லு. அது விட்டு போட்டு சீரக சம்பா பிரியாணி வாங்கி தர அப்படின்னா, நீ எல்லாம் நான் சொல்கிற இடத்துக்கு நீ போயிருக்கிறியா? திருப்பூர்வே நீ தாண்டாதவ. நீ என்னைக்கு எனக்கு கமெண்ட் பண்ணுற? நீ ஃபஸ்ட்டு உன்னை நீ திருத்திக்கோ. ஒரு சேனலில் ஒருத்தரை பற்றி தரக்குறைவாக பேசுகிறது நிறுத்திக்கோ. அப்புறம் அந்த தரக்குறைவாக பேசினவங்களவே புகழ் பாடுறது நிறுத்திக்கோ. இந்த பொழப்புக்கு வேறு ஏதாவது தொழில் பண்ணு. கேட்டால் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ். ஆமாம், இந்த தவளவாயம் பண்ணின மெசேஜ் நீங்கள் பாருங்கள். நான் சொல்லி மக்கள் பழப்பு சேனல் இருக்குதுங்க, அதுலேயே போய் பாருங்கள். அவங்களையும் போய் பார்க்க சொல்லுங்கள். ஆனால் இப்போ அவங்க ஆதரவு கொடுக்குறாங்க, பரவாயில்ல, அது அவங்க இஷ்டம். அவங்க விஷயத்தில் நாம் தலையிட முடியாது. ஆனால் இந்த தவளவாயனெல்லாம் தகுதி இல்லாத, கமெண்ட் பண்ணுற தகுதி இல்லாத ஒரு தற்குறி. இந்த தவளவாயை இதையோட நிறுத்தினா பரவாயில்ல. இவனை டாரு கிழித்து தொங்க விட்டுருவேன். சக்திவேல், நீ வேறு ஆளுக்கிட்ட போய் பேசு, எங்கிட்டெல்லாம் பேசாத. உன்னை பீஸாக கழட்டி போடுவேன். வேறு ஆளுக்கிட்ட பேசு.